இன்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வு தொடர்பான கேள்வித்தாள்கள் நேற்றே மதுரையில் தனியார் பேருந்தில் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பாக இன்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மதுரையில் மட்டும்தான் பிரச்சனை, வேறு எங்கும் பிரச்சனை இல்லை என்று ஒற்றை வரியில் மழுப்பியிருக்கிறார் டிஎன்பிஎஸ்சி தலைவர். மதுரையில் ஏன் பிரச்சனை வந்தது, இதற்கு யார் காரணம், அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, கேள்வித்தாள் எதிலிருந்து கசிந்ததா, இதில் ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறதா என்ற எந்த கேள்விகளுக்கும் அவர் விடையளிக்கவில்லை. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் தேர்வை நடத்துவதும் மதிப்பீடுகளை செய்வதும் டிஎன்பிஎஸ்சியின் கடமையாக, அந்த சந்தேகங்கள் வெளிப்பட்டாலும் அதனை கடந்து செல்வது டிஎன்பிஎஸ்சியின் வாடிக்கையாக மாறியிருக்கிறது. கருவூலங்களில் பணியாற்றும் அதிகாரிகளும் புரோக்கர்களும் சில அதிகாரிகளும் கூட்டாக செயல்படுகின்றனர் என்றும், இதுதான் காரணமாகவே கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே கசிவதற்கும் பல முறைகேடுகள் நடப்பதற்கும் காரணமாக அமைவதாக துறை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.